இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. அன்பார்ந்த தோழர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தோழரும் சுதந்திர போராட்ட வீரருமான அருமை தோழர் நல்லக்கண் அவர்கள் கடந்த 25/2/2025 26 அன்று நம்மை விட்டு பிரிந்தார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக இன்று போலூரிலே இரங்கல் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இரங்கல் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் அண்ணன் தனசேகரன் அவர்களே மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வட்ட செயலாளர் ரவிதாசன் அவர்களே மற்றும் அவரோடு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, தோழர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் பர்வதராஜ் அவர்களே மற்றும் புரட்சிகர இளைஞர் முன்னணியுடைய பொறுப்பாளர் வெற்றி செல்வம் அவர்களே மற்றும் திரளாக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விளையாட்டு மேம்பாட்டணி மாவட்ட அமைப்பாளர் மணிகண்டன் அவர்களே மற்றும் இங்கே என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, தோழர்களே, பெரியவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போலூர் வட்டத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சுதந்திர போராட்ட தியாகி நல்ல கண்ணுக்கு வீர வணக்கம். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு 9 ஆண்டு சிறைவாசம் அனுபவித்த நல்ல கண்ணு தோழருக்கு வீர வணக்கம். விவசாயிக்கு போராடி சிறை சென்ற செம்மல் நல்ல கண்ணுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து பகுதி மக்களையும் நேசித்து போராடி வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணம் பண்ண தியாக சீலர் நல்ல கண்ணுக்கு, தியாக சீலர் நல்ல கண்ணுக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். அடிமை இந்தியாவில் நினைத்து போராடி உண்டாந்தடியும் துப்பாக்கி முனையும் சந்தித்த தியாக சீலர் நல்ல கண்ணுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். வீர வணக்கம், வீர வணக்கம், தோழர் நல்ல கண்ணு அவர்களுக்கு வீர வணக்கம். மார்க்சியத்தை நேசித்து மக்களுக்கான உழைத்திட்டு மகத்தான தோழருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஜனநாயக சக்திகளின் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். உறுதி ஏற்போம். சனாதன இருள் சூழ்ந்த மோசமான சூழ்நிலையில் பாசிச சதிகளை முறியடிக்க உறுதி ஏற்போம். நெஞ்சிலேந்துவோம். மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்நாள் எல்லாம் வாழ்ந்து காட்டிய மகத்தான எங்கள் தோழர் நல்ல கண்ணு அவர்களின் நினைவுகளை நெஞ்சிலேந்துவோம். சமயம் பார்க்கிறான் சனாதன பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற சமய
முற்றாக தோற்கடித்து மார்க்சிய லெனினிய அம்பேத்கர் பெரியாரின் சமத்துவ கொள்கைகளை முன்னெடுக்கும் தமிழ்நாடு திராவிட மாடல் தமிழ்நாடு முற்போக்கு தமிழ்நாடு என்பதை மீண்டும் உறுதி செய்வோம் வீர வணக்கம் தியாகத்தின் அடையாளமாக அர்ப்பணிப்பின் அடையாளமாக எளிமையின் அடையாளமாக எங்களோடு வாழ்ந்து மறைந்த எங்கள் தோழர் நல்ல கண்ணு அவர்களுக்கு வீர வணக்கம் செவ்வணக்கம் மார்க்சியத்தை உயிர்ப்பிச்சாக வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து காட்டிய சேர்ந்த மாவட்ட செயலாளர் அண்ணாதாஸ் அவர்கள் தொடர்பு. இந்த வீர வணக்கம் செலுத்தும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து தோழர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வாழும் காலத்தில் நாம் பிறந்தோம் என்ற ஒரு எண்ணம் நமக்கு மட்டுமே உண்டு. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இயரோட இந்த 2026 தொடக்கத்தோட இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. ஐயா அவர்கள் இருந்தபோது நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஐயா அவர்களுடைய போராட்ட காலங்களில் அவரை சிறையில் மிக கடுமையாக தாக்கி அவருடைய மீசை முடியெல்லாம் பீத்து எறிந்து அவரை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர் அது போன்ற சித்திரவதை செய்தவரின் வாரிசுகளுக்காகவும் தான் அவர் போராடி இருக்கிறார். அது மட்டுமல்ல, வாழ்நாளில் ஒரு நாள் கூட தனியார் மருத்துவமனைக்கு செல்லாத ஒரு சிறந்த மனிதர். ஒரு 101 வயதை எட்டி பிடித்த தனியார் மருத்துவமனைக்கே செல்லாத ஒரு நபர் என்று சொன்னால் நமது நல்லக்கண்ணு ஐயா மட்டும்தான். வேற யாரையும் நம்ம சொல்ல முடியாது. 35வது வயதுல இயக்கத்தில் இணைந்து 30 ரூபாய் சம்பளத்துக்கு முழு நேர பணியாளரா வேலை செய்து இன்று 101 வயது வரை அந்த இயக்கத்திற்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வானாளில் மிகப்பெரிய போராட்ட தியாகியாக அவர் செயல்பட்டிருக்கிறார். இப்போது ஒரு சில பதவிக்காக எல்லாம் மாறி சென்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் 101 வயது வரை நிலையாக ஒரு இயக்கத்தில் நின்று தனது போராட்டத்தை எப்போதும் முன்னெடுத்து தன்னை மட்டுமே நிலைநிறுத்தக்கூடிய மிக சிறந்த ஒரு போராளியாக நல்லக்கண்ணையாக திகழ்கின்றார். அவருக்கு நாம் இந்த நேரத்தில் வீர வணக்கத்தை செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போலோ வட்ட செயலாளர் ரவிதாஸ். அன்பிற்கிடையே தோழர் நல்லக்கண்ணுடைய நினைவு அஞ்சலி கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை தோழர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தோழர்களே, அவரை பற்றி சொல்லுவதற்கு நமக்கெல்லாம் வயசு கிடையாது. ஏனென்று சொன்னால் அப்பேற்பட்ட ஒரு தியாக உணர்வு. அவர் பிறந்த தோழர் சொன்னது போல 17 வயதிலே தன்னை கட்சிக்கு அர்ப்பணித்து அதிலிருந்து 101 வயது வரை உடல், உயிர், ஆவி அத்தனையுமே மக்களுக்காக ஒப்படைத்த ஒரு உன்னதமான தலைவன் யார் என்று சொன்னால் இந்தியாவில், உலகத்தில் நல்லக்கண்ணை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது. எல்லோரும் சொல்லுவார்கள், இன்றைக்கு எங்கடா மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது என்று சொன்னால் பணம், வசதி, படைபலம். தோழர்களே, அவரை பற்றி சொல்ல போனால் நமக்கெல்லாம் வயிறு எரிகிறது, வேதனையாக இருக்கிறது.
இப்படி ஒரு மனிதன், அழுக்காரற்ற மனிதன் இப்படி வாழ்ந்திருக்கிறார் என்று வேதனை இருக்கிறது தோழர்களே. உண்மையிலேயே ஒரு 10 சல்லி காசுக்கு கூட ஆசைப்படாத மாமனிதன். வாடகை வீட்டில் கடைசி இறுதி நாள் வரை வாடகை வீட்டிலே இருந்து செத்து போனவர். அது மட்டுமல்ல தோழர்களே, தோழர்கள் சொன்னார்கள், முறுக்கு மீசை வைத்து அடக்குமுறைகளை எதிர்த்து நிற்கின்ற ஒரு மகத்தான கம்பீரமான இமயமலை. அப்பேற்பட்ட மாமனிதனை தலைகீழாக தொங்கவிட்டு தோழர்களை ஒவ்வொரு மீசையாக பிடுங்கி எடுத்து வீசி எறிந்திருக்கிறார்கள். சிகரெட்டை பிடித்து அந்த நெருப்பு கணையம் இருக்கும் வரை சுட்டிருக்கிறார்கள். அதனால் அடித்தட்டு மக்கள் சமமாக வாழுகின்ற வரை நான் மீசை வைக்க மாட்டேன் என்று தோழர்களே, கடைசி வரை மீசை இல்லாமல் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக, இந்த தேசத்தினுடைய அடித்தட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக வாழ்நாள் முழுக்க தன்னை அர்ப்பணித்த ஒரே தலைவர் தோழர்களே. பணத்திற்கு அடிபடியாமல், குறிப்பாக சொல்ல போனால் தகசால் தமிழகத்திற்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட போது தோழர்களே 10 லட்சம் ரூபாய் பணமுடிப்போடு அவரிடம் கொடுத்த போது தோழர்களே, ஒரு உன்னதமான மனிதனை பார்க்க முடியுமா? 10க்கும் 5க்கும் இன்றைக்கு கையேந்திருக்கின்ற ஒரு கேவலமான இந்த சமூகத்தில் தோழர்களே 10 லட்சம் கொடுத்த போது பாக்கெட்டில் இருந்து 5,000 எடுத்து 10,05,000 முதல்வர் ரீதியிலே மக்களுக்காக சேவை செய்ய வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்த ஒரு மகத்தான தலைவனை விரல் நீட்டி சொல்ல முடியுமா? அதே போல தோழர்களே, அவர் ஒரு காலத்திலே கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வசூல் செய்து தன்னுடைய குடும்பத்திற்காக வைத்துக் கொள் என்று 1 கோடி ரூபாய் கொடுத்த போது, இது எனக்கு வேண்டாம், எனக்காக எனக்கு, நீங்கள் இருக்கும்போது எனக்கு எதற்கு காசு என்று கர்ச்சனையிட்டு அந்த காசை திரும்ப கட்சிக்காக கொடுத்த ஒரு மகத்தான தலைவர் தான் நல்லக்கண் அவர்கள் தோழர்களே. அப்பேற்பட்ட உன்னதமான அந்த தான தலைவனுடைய அவர் வாழ்நாளில் நானெல்லாம் இந்த போலூர் தாலுகா செயலராக நான் பதவி வகித்து மக்களோடு மக்களாக நான் தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவரால் வளர்க்கப்பட்ட பிள்ளை என்பதை நேரத்தில் சொல்லிக் கொண்டு தோழர்களே, இடதுசாரிகள் எந்த நேரத்திலும் முழுக்க இந்த மண்ணிற்கு உரமாக இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் முன்னெச்சரிக்கையாக தன்னுடைய உடல் உறுப்புகளை தானமாக செய்திருப்பார்கள். அந்த வரிசையிலே எங்கள் தான தலைவர் நல்லக்கண்ணு இருந்திருக்கார் என்பதை நிறைய சொல்லிக்கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற வகையிலே எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அஞ்சலி செலுத்தி நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் உதயகுமார் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உதயகுமார் அவர்கள். மூத்த தோழர் நல்லக்கண்ணுடைய மறைவிற்கு இந்த இரங்கல் கூட்டத்திற்கு விசிகாவை சேர்ந்த தோழர் பர்வதராஜ் அவர்கள் தற்போது உரையாற்றும். அனைவருக்கும் நாளை வணக்கம். இந்த நாளிலே முதுபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு மறைந்து 2ஆம் நாள் இது. இந்த நாளிலே எண்ணி பார்க்க முடியாத அதிசயம் செய்திருக்கிறார் ஐயா நல்லக்கண்ணு. அவர்களுக்காக இந்த இரங்கல் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற சிபிஐ திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள், விடுதலைச்சிறுத்தைகள் பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்த இரங்கல் கூட்டத்தை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு நன்றி தெரிந்து, ஐயா நல்லக்கண்ணு 17 வயசுல அரசியலுக்கு வந்திருக்கிறார். வயசுக்கு 1 வருஷம் கம்மியா இருக்கிறதுக்காக 18 வயசு ஆன பிறகுதான் கட்சியில் இணைச்சிருக்கிறார். 18 வயசுலேருந்து இன்னைக்கு 101 வயசு அவருக்கு. நம்மளாம் இருப்போமா என்ன தெரியவில்லை. எவ்வளோ அடக்குமுறைகள், சிறைகள் எல்லாவற்றையும் கடந்து இன்னைக்கு இந்தியாவை திரும்ப பார்க்கிற அளவுக்கு செய்து நம்ம எல்லாம் இன்னைக்கு மறைந்திருக்கிறார். விடுதலைக்கு சார்பாக அவருக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த அந்த அமைதியான மனிதர் எல்லா மக்களிடம், எந்த மக்களுக்கும் அவருடைய செயல் பாதகமாக, அதாவது சொல்லப்போனால்
கஷ்டமானதாகவோ சொல் கடுஞ்சொல்லாகவோ இருக்காது. அப்படிப்பட்ட நிலைமையிலே ரொம்ப அமைதியான மனிதன். அதே நேரத்தில் எடுத்துக்கொண்ட கொள்கையிலே ரொம்ப உறுதியாக நின்று 101 வயது வருவதற்கும் இந்த இடதுசாரி கொள்கையிலே, கம்யூனிஸ்ட் கொள்கையிலே மிக துல்லியமாக இருந்து வாழ்ந்து மறைந்த தோழருக்கு வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொழிற்சங்கத்துடைய தலைவரும் முன்னாள் ஓய்வு பெற்ற வழங்கல் அலுவலர் அருணாச்சல கிருஷ்ணன் அவர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும், இது ஏற்பாடு செய்திருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலேயே மிக அரிய ஒரு மனிதனாக விளைந்தவர் நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். மிகவும் எளிமையானவர். தமிழகத்திலே கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டுவதற்காக அவர் செல்லாத கிராமமே இல்லை என்கின்ற அளவிற்கு தன்னுடைய உழைப்பை செலுத்தியவர். அவரைப் போல பல்லாயிரம் மடங்கு ஊழியர்களை கம்யூனிஸ்ட் கட்சியின்பால் ஈர்த்து அவர்களை கம்யூனிஸ்டுகளாக மாற்றிய மிகப்பெரிய அரிய பெரும் தலைவர். அவருடைய இறப்பு என்பது கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவருடைய அந்த நினைவுகள் என்பது நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் தகைசால் தமிழராக இந்த தமிழ்நாட்டிலே வளம் வந்த அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். தோழர்கள், புரட்சிகர இளைஞர் முன்னணியுடைய பொறுப்பாளர் அருமத்த வெற்றி செல்வன் அவர்கள். உந்தன் குடும்பம், உந்தன் வாழ்க்கை, உந்தன் நலன்கள், உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. உந்தன் குடும்பம், உந்தன் வாழ்க்கை, உந்தன் நலன்கள், உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க, சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இறந்த பின்னும் உலகம் இருக்கும் மறந்து விடாதே. உந்தன் குடும்பம், உந்தன் வாழ்க்கை, உந்தன் நலன்கள், உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. அன்னை மொழியும் அன்னை நிலமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கி விடாதே. அன்னை மொழியும் அன்னை நிலமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கி விடாதே. நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும், ஒதுங்கி விடாதே என பாடிய பாவலர் ஐயா புரிஞ்சித்தினார் அவர்களின் வரிகளுக்கேற்ப நம்மோடு வாழ்ந்திருந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் மறைந்திருக்கும் நல்லக்கண்ணு அவர்கள் மார்க்சியத்தை உயிர்மூச்சாக கொண்டு சமூக விடுதலைக்காக, மக்களின் விடுதலைக்காக எந்த நேரமும் போராட்ட களங்களில் வாழ்ந்து ஒரு மனிதன் எப்படி மக்களுக்காக வாழ வேண்டும் என்பதற்கு நேர்மையின் அடையாளமாக, எளிமையின் அடையாளமாக, ஒரு தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் உறுதிப்பாடு கடைசி வரை, உயிர் மூச்சு பிரியும் வரை அந்த கொள்கையில் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பதை எப்படி என்பதை நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டிய இந்த மகத்தான தோழரை இந்த நேரத்தில் தோழர் ஜனநாயக சக்தியின் சார்பாக, புரட்சிகர இளைஞர் முன்னணி எங்கள் அமைப்பின் சார்பாகவும் இந்த செம்மாந்த வீர வணக்கத்தை உறுத்தாக்கி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறோம். நன்றி உற்றார்கள். அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த வீரமுத்து அவர்கள் உரையாற்ற. ஆர்கேஎன் என்று அழைக்கப்படும் தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு செல்வணக்கம் செலுத்த கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி தோழர்களுக்கும் நம்முடைய இடதுசாரியின் சார்பாக வணக்கத்தை, புரட்சிகர வணக்கத்தை கூறுகிறேன். மனிதர் என்பதை பறைசாற்றும் தோழர் அவர்கள் பாரதியாரின் பாடல்களால் ஈர்க்கப்பட்டு சிறு வயதிலே வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்தவர். ஆரம்ப காலங்களில் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்தவர். பின்னர் இடதுசாரி கொள்கையால் ஈர்க்கப்பட்டு தோழர் சொன்னது போல 15 வயதில் அவர் கட்சியில் சேர்வதற்கு வந்தபோது அவர்கள் இன்னும் உனக்கு அந்த வயது ஆகவில்லை என்று தடுத்தார்கள். அதாவது 18 வயதில் சேர்த்து அன்று முதல் 101 வயது வரை தன்னை இடதுசாரி இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு மக்களுக்காக சேவை செய்தவர். விவசாய சங்கத்தின் தலைவராக இருந்தவர்.
எம்எல்ஏவாக பதவியேற்றவர். மாநில பொதுச் செயலாளராக பதவி வகித்து மக்களுக்காக இந்த இயக்கத்திற்காக போராடியவர். அவர் தோழர்கள் சொல்வது போல எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர், நேர்மையான அரசியல் கொண்டவர், தூய்மையான நட்பு கொண்டவர். அதனால் அனைவரால் அவர் போற்றப்பட்டார். ஏழைகள் ஒரு முறை ஏழைகள் பசியால் வாடிய போது பணக்காரர்களால் அடிக்கப்பட்ட பண்ணையாளர்களால் அடிக்க வைக்கப்பட்ட நெல் மூட்டைகளை கொண்டு வந்து எல்லோருக்கும் விநியோகித்தார். அதனால் அவருக்கு 7 ஆண்டு சிறை கிடைத்தது. உங்களோடு இருந்தவர்கள் யார் யார் அவர்களை காட்டிக் கொடுங்கள் என்று சொன்னபோது யாரையும் அவர் காட்டிக் கொடுக்கவில்லை, பெயர்களை சொல்லவில்லை. அதனால் அவருடைய மீசை புடுங்கப்பட்டது, சிகரெட்டால் எரிக்கப்பட்டது. அவ்வளவு மனதினம் கொண்டவர். அந்த மனதிற்கு கடைசி வரை தன்னுடைய கொள்கையை நிலையாக நின்றவர். இந்நாளில் நாம் அவர் விட்டு சென்ற பாதையை நாம் கடைபிடிப்போம், நேர்மையான அரசியலை செய்வோம், மக்களுக்காக போராடுவோம் என்று உறுதிமொழி ஏற்போம் என்று கூறி அவருக்காக சிவகணத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை திரு வீரேந்திரநாத் ஐயா அவர்களின் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ததற்கு நன்றி தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அசுர வடிவலர் அண்ணன் அவர்கள் உரை. பெருமதிப்பிற்குரிய சட்டமன்றத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற விளையாட்டு மேம்பாட்டின் மாவட்ட அமைப்பாளர் அவர்களே, இந்த இரங்கல் கூட்ட பொறுப்பு நிகழ்ச்சி கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில துணை செயலர் வழக்கறிஞர் நாகராஜ் அவர்களே, போலூர் ஒன்றிய செயலர் பொருள்ராஜ் அவர்களே, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் அருமைத்தோழர் நாகராஜ் அவர்களே, குருவிமலை விஜயகுமார் அவர்களே, முருகன் அவர்களே மற்றும் அதிமுக தொண்டமணி அவர்களே மற்றும் அனைத்து தோழமை கட்சியின் பொறுப்பாளர்களே, அருமை பெரியவர் விடுதலை போராட்ட வீரர் இடதுசாரி இயக்கத்தின் மூத்த தலைவர் அருமை ஐயா நல்லகண்ண ஐயா அவர்களுடைய இரங்கல் படத்தரப்பு கொடுத்து பங்கெடுத்திருக்கிற அனைத்து சமூக இயக்கத்தினுடைய நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் மாலை நேர பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகிறோம். தகைசார் தமிழர் அருமை பெரியவர் ஐயா நல்லகண்ண அவர்களை பற்றி ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் முழுவதும் அவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார். அத்தகைய ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் அருமை ஐயா நல்லகண்ண ஐயா அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் விருதுகளை அவருக்கு வழங்கி எழுச்சி தமிழர் திருமாவளவன் எம்பி அவர்கள் கௌரவித்திருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பொதுமக்களுக்கும் இடதுசாரி இயக்கங்களுக்கும் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை போராட்ட வீரர் மட்டுமல்ல, தன் வாழ்நாள் முழுவதும் பொதுமக்களுக்கும் மக்களின் முன்னேற்றத்திற்கும் மக்களின் விடுதலைக்கும் சாதி ஒழிப்புக்கும் பாடுபட்ட அருமை பெரியவர் அருமை தலைவரை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து புகழ் செலுத்த வேண்டும். இடதுசாரி இயக்கங்கள் சார்பில் 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தப்போ அதை இயக்கத்துக்கு அளித்த பெருமை தமிழக அரசியலில் வேறு எவருக்கும் இல்லை. தமிழக அரசியலில் எந்த கட்சியிலும் தனக்கு பணம் கொடுத்தாங்கன்னா அது நமக்கு கிடைச்ச அங்கீகாரம் அதை ஏற்றுக்கிட்ட அரசியல்வாதிகளை தான் நம்ம பார்த்திருக்கோம். எந்த கட்சியா இருக்கட்டும், திராவிட முன்னேற்றக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை, இடதுசாரி வலதுசாரி எந்த கட்சியா, பாரதிய ஜனதா உட்பட நம்ம கொள்கை முரண் உள்ள பாரதிய ஜனதா பாஜக உட்பட எந்த கட்சியாக இருந்தாலும் தன் கட்சி சார்ந்து கிடைக்கிற அங்கீகாரத்தினை நான் சார்ந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு ஒப்படைக்கிற ஒரு
உலகத்திலே உயர்ந்த உன்னத படைத்த ஒரு எண்ணம் ஐயா நல்ல அவரை பற்றி நாள் முழு சொல்லிக்கொண்டே போனோம். என்னை போன்ற இயக்கக்கூடிய முன்னோடிகள் சமூக இயக்கத்தின் பொறுப்பாளர் பேச வேண்டும். இந்த மண்ணில் வானமும் இயற்கை இருக்கிற வரையில் சமூக இயக்கத்தின் தலைவர் ஐயா நல்லக்கண் ஐயா அவர்களின் புகழ் நிலைத்து நிற்கும். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தினை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் அருமையான தனசேகரன் அவர்கள். நம்முடைய போலூர் சட்டமன்ற தொகுதி சார்பாகவும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய அங்கம் வகிக்கின்ற நம்முடைய அனைத்து இயக்கத்தினுடைய இங்கே ஐயா தோழர் நல்லக்கண் அவருடைய இரங்கல் கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமை அண்ணன் வட்டார செயலாளர் அண்ணன் மோகன்குமார் அவர்களுக்கும் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ரங்கராஜ் அவர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பணிவன்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே பேசிய அனைத்து நண்பர்களும் அருமை தோழர் நல்லக்கண் அவர்களுடைய புகழை பற்றியும் அவருடைய வாழ்க்கை முறையை பற்றியும் எல்லோரும் கூறினார்கள். நாமும் அவருக்கு அஞ்சலியும் வீர வணக்கத்தையும் செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் இங்கே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைய தினம் கூட அவருடைய மறைவுக்காக அவரே ஒரு வீர முழக்கமிட்டு மிகப்பெரிய ஒரு கோஷத்தை அவரே மைக்கு கூட இல்லாமல் அதிக நேரம் அவரே தன்னுடைய வீர வசனமாக தன்னுடைய இரங்கலை தெரிவித்தார்கள். மேலும் தகைசால் விருது அவருக்கு நம்முடைய தலைவர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட போது ரவிதாசன் கூறியது போல் 10 லட்சம் ரூபாய் தகைசால் விருதாக கூட அந்த தொகையை உதவி தொகையை வழங்கும் போது தன்னுடைய பாக்கெட்ல இருந்து 5000 ரூபாய் எடுத்து 10,50,000 ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கத்தான் அந்த நிதியை திருப்பி கொடுத்தார்கள். மேலும் கழக ரீதியாக அவருடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தமிழ்நாடு எங்கும் வசூல் செய்து கொடுத்த 1 கோடி ரூபாயும் அவர் இந்திய கம்யூனிஸ்டுடைய வளர்ச்சிக்காகத்தான் கொடுத்தார்கள். அரசியலிலே பொதுவாழ்விலே நேர்மை தூய்மை என்பதற்கு இந்த நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த மிக பெரும் உன்னதமான ஒரு அரசியலுடைய தலைவர், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்ந்த தலைவர். அவர் மறைந்த போது கூட அவருடைய உடல் மண்ணுக்கு போகக்கூடாது என்பதற்காக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தன்னுடைய உடலை தானமாக தான் உயிரோடு இருக்கிற காலத்திலே எழுதி வைத்துவிட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தான் அவருடைய உடலை நேற்றைய தினம் தானமாக வழங்கியிருக்கிறார்கள். இடதுசாரி இயக்கங்களுடைய வளர்ச்சிக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு தலைவர் மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியிலே இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக அவர் வளம் வந்த தலைவர். மேலும் சினிமா நடிகர் முதல் சிறு ஆட்டோ ஓட்டுகின்ற அனைவரும் நேற்றைய தினம் சென்னையிலே எந்த போன் எடுத்து பார்த்தாலும் பேஸ்புக் இருந்தாலும் சரி, அது இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, எல்லாத்திலுமே தோழர் நல்லக்கண்ணுடைய இறுதி ஊர்வலமும் அவருடைய வாழ்க்கை வரலாறும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு நாடெங்கும் புகழ் செலுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்களும் கட்சி பாகுபாடு இல்லாமல் அவருக்கு தங்களுடைய புகழஞ்சலி செலுத்தினார்கள். நாமும் இந்த புகழஞ்சலி செலுத்தி அவருடைய புகழ் இந்த நூற்றாண்டும் இல்லை, அடுத்த நூற்றாண்டும் வருகின்ற தலைமுறைக்கு அவர் ஒரு பாடமாக என்றைக்கும் வாழ்ந்து மக்கள் மனதில் இருப்பார் என்று கூறி அவருக்கு செம்மாந்த செவ்வணக்கங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த இரங்கல் கூட்டத்திலே கலந்து கொண்டு நடத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய போலூர் வட்டக்குழுவிற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் அண்ணன் தனசேகரன் உள்ளிட்ட அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமையில் இங்கே வந்திருக்கின்ற ரவிதாசன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் பெரியார் திராவிட கழகத்தினுடைய சார்பில் வந்திருக்கின்ற தோழர்களுக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பில் வந்திருக்கின்ற தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவட்ட குழுவின் சார்பிலும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய மூத்த தலைவர், இந்தியாவிலேயே மூத்த தலைவர் 2 பேர். ஒன்று சிவரையா 102 வயது காலமானார்.
அதுக்கடுத்தது 101 வயதில் காலமானவர் நம்முடைய தலைவர் தோழர் நல்லகண்ணன் அவர்கள். இவர்களை பற்றி நாம் பேசாமல் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட நல்லகண்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக பெரிதும் பாதிக்கப்பட்டு அரசாங்க மருத்துவமனையில் மட்டுமே நான் சிகிச்சை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி தொடர்ந்து தன்னுடைய சிகிச்சையை சென்னையில் இருக்கின்ற ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அதற்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கிருக்கிற அனைவருக்கும் கட்டளையிட்டு அவரை ஐயாவை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும், தினசரி அவருடைய நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னது மட்டுமில்லாமல் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்களும் டெய்லி அங்கே என்ன நடக்குதுன்றதை கண்காணித்துக் கொண்டே அவரை ஓராண்டு காலமாக தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம கட்சிக்காரு குடும்பங்கள்லாம் பார்க்கறது என்பது நம்முடைய கடமை. ஆனால் இந்த தமிழ்நாடு அரசாங்கமே அவரை முன்னிறுத்தி அவருடைய உடல்நிலையை தினசரி கண்காணித்த நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு இந்திய முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் 1925 அப்போதைய திருநெல்வேலி மாவட்டம் இப்போது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு நல்ல விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அவர் பிறந்த அன்றுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் துவக்கப்பட்ட நாள். அப்படி 1925 டிசம்பர் 26ஆம் நாள் பிறந்து அந்த கட்சியில 16 வயதில் கொஞ்சம் மாறி மாறி சொன்னீங்க. தன்னுடைய 16 வயதில் மாணவராக இருக்கும் போதே மாணவர்களை ஒன்று திரட்டி வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்த நாட்டில் மாணவர்களை அணி சேர்த்த ஒரு மாபெரும் தலைவன் நல்லகண்ணன் அவர்கள். 16 வயசுல போய் நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கிருந்த கட்சிக்காரர்கள், நீ சின்ன பையனா இருக்கிற, கொஞ்சம் வயசு 18 வயசு முடிவிட்டோம், அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. போன பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும்போதெல்லாம் போய் வேடிக்கை பார்க்குது. இப்ப நாம எல்லாம் சின்ன பையன் எப்படி போய் வேடிக்கை பார்ப்போம். அது மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 18 வயசு ஆகும்போது எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நான் கட்சியில் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். உன்னால இது முடியாதப்பா, நீ ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்கிற, உன்னை கட்சியில நாங்க எப்படி சேர்த்துக்கிறது, உன்னை எப்படி நம்புறது, முதல்ல கட்சியில் சேர்வது என்பது இப்போது நாங்க நம்ம உறுப்பினர் சேரும் போது முதல்ல பரிஷாத் மெம்பர், அப்புறம் ரெகுலர் மெம்பர், இப்படிதான் நம்ம நடைமுறை வச்சிருக்கோம். அப்பெல்லாம் ஒருத்தரை கட்சியில் சேர்ப்பது என்பதே நம்பிக்கைக்குரியவர்களாக ஒருத்தர் கையெழுத்து பண்ணணும். நான் கட்சியில் சேர்ந்தா அண்ணன் பழைய சீனியரா இருந்தா இவர் இவரை சேர்த்துக்கலான்னு அவர் பரிந்துரை செய்யப்பட்டால் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே உறுப்பினராக சேர்க்கப்படுவார்கள். அப்படி ஒண்ணு எப்படி நம்புறதுன்னு கேட்கும்போது சரி என்ன செய்யணும் சொல்லுங்க போது, ஏழைங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்க வீட்டுல நெல்லெல்லாம் நிறைய வச்சிருக்கிறீங்க, நெல் கொண்டாந்து இந்த ஏழைங்களுக்கு கொடுப்பியா அப்படின்னு 25 மூட்டை நெல்லை போய் எடுத்துட்டு கட்சி ஆஃபீஸ்ல இருக்கிறீங்க. அந்த காலத்திலேயே தன்னுடைய 20 வயசுல அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அன்று முதல் இன்று வரைக்கும் சாகின்ற வரைக்கும் கூட வாழ்க்கை இயற்கையோடு போராடி வாழ்ந்த ஒப்பற்ற தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அது அவருடைய வரலாறு. ஆனால் 1949 சுதந்திரம் அடைந்து இந்த நாடு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியிலிருந்து விடுதலை பெற்று சுதந்திரம் பெற்றது. ஆனால் இந்த நாட்டில் இந்தியாவை ஆளுகின்ற நேரு அவர்கள் பிரதமர்கள். அப்படி பிரதமராக இருக்கும்போது கூட இந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட நேரத்தில் இவர்கள் தலைவர் வாழ்க்கை வாழ்கிறார்கள். அப்போது நல்லகண்ணன் அவர்களும் தன் வீட்டுக்கு எப்படி வருவார் போவார்னு யாருக்குமே தெரியல. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு வீட்டில தஞ்சம் அடைந்திருந்த போது இதை எப்படியோ தெரிஞ்சு அதை துருப்பிடிச்சு யாரை காட்டி கொடுத்துருங்க. எப்படி எட்டப்பன் வீரபாண்டி கட்டப்பண்ணி காட்டி கொடுத்தா அதே போல அன்றைக்கும் ஒருவர் நல்லகண்ணை இந்த மாதிரி பல வீட்டுல சேரியில இந்த இடத்துல இன்னொரு வீட்டுல இருக்கிறாருன்னு சொல்லிட்டா போலீஸ் சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டு போயிட்டு போங்க. தோழர் சொன்ன மாதிரி அவர் மீசை இங்க ஒரு உருவான வடு இருக்கும், அந்த வடுவை மறைப்பதற்காக ஒரு பெரிய மீசை. பெரும்பாலும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்கின்ற எல்லாருமே வீரபாண்டி கட்டபொம்மனுடைய அந்த மீசை உள்ளவரை போல மீசை வைத்திருப்பார்களாம். அப்படி நம்முடைய நல்லகண்ணன் அவர்களும் ஒரு பெரிய மீசை வைத்து இருந்திருக்கிறார். போலீஸ்காரர் பிடிச்சுன்னு போயிட்டு யாரெல்லாம் எங்க இருக்கிறாங்க, யார் என்னென்ன தவிர எல்லா டீட்டெயிலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்வி கூட பதில் சொல்லாமல் தெரியாது என்பதை தவிர வேறு எந்த வார்த்தையும் சொல்லாமல்
கடைசி வரை உட்கார வச்சு பூட்ஸ் கால் 2 தொடர்கள் நிக்க வச்சு அடி அடிக்கும் போது கூட ஒருவரையும் காட்டி கொடுக்காமல் இந்த நாட்டில் வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவர். அப்படிதான் அப்பதான் அவருக்கு சிகரெட்ல வந்து இந்த மீசையில பொசுக்கி ரணமாக்கி அவரை இது பண்ணும்போது சிறையில் அடைக்கிறான். அப்ப கூட சொல்லாம இருந்தேன். அதுல இருந்துதான் தோழர் சொன்ன போல இனிமேல் நான் மீசை வைக்க மாட்டேன் என்று சபதமிட்டு இது வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மீசை வைக்கல. அப்படிப்பட்ட சிறந்த தலைவர். அதோடு மட்டும் இல்லாமல் அடிமை இந்தியாவிலே தினமணியில் ஒரு தலைவர் அடிமை இந்தியாவிலே இந்த நாட்டில் 2 பேர் விடுதலைக்காக போராடினார்கள். அந்த 2 பேர்ல வடக்கே ஒருவர் தெற்கே ஒருவர். வடக்கே போராடியவன் இந்த நாட்டில் யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறான்னு கைது செய்யப்பட்ட போது காட்டி கொடுக்கப்பட்டவன். இன்னொருத்தர் தென்னாட்டில் இன்னொரு ஆளு அவர் வந்து எந்த சூழ்நிலையும் யாரையும் காட்டி கொடுக்காதவர். அப்படி காட்டி கொடுத்த வடநாட்டில் காட்டி கொடுத்த ஒரு தலைவன் தான் இந்த நாட்டினுடைய பிரதமரான அடல் பிஹாரி வாஜ்பாய். ஆனால் தென்னாட்டிலே எதை சொன்னாலும் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன நல்ல கண்ணு யாரும் பேச சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஜெயிக்கல. அதை விட மோசம் என்னன்னா 1999 கோவையில நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் போது கூட அவரு தோற்கடிக்கப்பட்டார். அது தான் வேற ஒண்ணு இல்லை. அன்றைக்கு கலவரம் இந்த பாஜக மதவெறி கட்சியின் வேட்பாளர் இன்றைக்கு துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளர். அப்போ ஒரு ஊர்ல போகும்போது அங்க போற இந்துக்களுடைய ஆதிக்கம் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம வேட்பாளர் போனா நம்ம எல்லா கட்சி கட்சிகளும் கொடியில கட்டியிருப்போம். அப்படி கட்டப்படும் போது முஸ்லீம் லீக்கினுடைய கொடியை அந்த வண்டியில கட்டல. வேட்பாளர் வர்றார் நல்ல கணக்காளர் வந்தும் போது பாக்குறாரு முஸ்லீம் கொடி இல்லை. ஏங்க முஸ்லீம் கொடி இல்லைன்னு கேட்கிறார். கேட்டதுக்கு இல்லையா அங்க வந்து எல்லாரும் இந்து கட்டி போனா நமக்கு யாரும் ஓட்டு மாட்டாங்க, அதனால நம்ம கைட்டோம். முதல்ல கொடி எடுத்து இங்க இருக்கிற இஸ்லாமிய பரவாயில்ல குல்லா போட சொல்லி தோத்தாலும் பரவாயில்லை, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் நாடாளுமன்றத்துக்கு போய் இந்த விட பரவாயில்லை, அது தோத்தாலும் பரவாயில்லை, முஸ்லீம் கொடியை கட்டுங்கள், அந்த இஸ்லாமிய பரவாயில்லை குல்லா அணிவங்கள் என்று வண்டியில் ஏற்றி அந்த ஊருக்கு பிரச்சாரம் செய்வார். அப்படி எந்த காலத்திலும் தன்னுடைய சுயநலத்துக்காக எதையும் கொள்கையிலே சமரசமில்லாமல் வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள். அப்ப அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்ரீ ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் செலவுக்காக பல கோடி ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அந்த நல்லக்கண்ணு என்ன சொன்னாரு, அம்மா எங்க காசுல எங்களுக்கான அப்படி கொடுக்கறது வந்து அவங்க மாவட்ட செலவு கட்சிக்காரங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துங்க, அது அவங்க பார்த்து செலவு அவங்க பார்த்துட்டு எங்க கட்சிக்காரங்க யாரும் காசு வாங்க மாட்டேன்னு சொல்லி அங்கேயும் பணம் வாங்கல. அது ஒண்ணு தோழெல்லாம் பேசுனீங்க. நம்முடைய கட்சி தோழர்கள் 1 கோடி ரூபாயை கொடுக்கும் போது அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்துருவாங்க. அதனுடைய வரலாறு அந்த நிகழ்ச்சியில் நான் இருந்தேன். சென்னை காமராஜர் அரங்கிலே அவருக்கு 80வது ஆண்டு பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் விழாவிலே அவருக்கு நாம் எல்லாம் சேர்த்து கொண்டு போய் கொடுத்த 1 கோடி ரூபாய். அன்றைக்கு சென்னை தமிழ்ச்சங்கமாக இருந்தார் ஆனார் அருணாச்சலம் அவர்கள் கலைஞரிடத்தில் பேசி, அப்போ கலைஞர் முதலமைச்சர், கலைஞரிடம் பேசி இந்த நல்லக்கண்ணுக்கு நாங்கள் கார் கொடுக்குறோம், அந்த கார் கொடுத்தா அவர் வாங்க மாட்டாரு, நீங்க சொன்னா வாங்கிக்குவாரு. ஆகவே கலைஞர்கிட்ட போய் கெஞ்சி கூட்டாடி அருணாச்சலம் அவர்கள் அந்த தவிர காரை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்கள், ஏயா நீ வந்து கார் விட்டுருவீங்க, அந்த காரை கொடுத்துட்டா அது யார் பெட்ரோல் போடுறது, அந்த வண்டி ஒண்ணு அந்த டிரைவருக்கு யார் சம்பளம் கொடுக்குறது, அந்த வண்டி யாராவது செலவச்சு அதையெல்லாம் அவர் எங்க லோன் வைப்பாரா, போய வேலை பார்த்தீங்கன்னு அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து கொஞ்சம் கடுமை பேசிட்டார். அதுக்கு அருணாச்சலம் சொல்லிட்டாரு, ஐயா அந்த வண்டிக்கு அவர் பெட்ரோல் செலவு எவ்வளவு ஆனாலும் 1 முதல் நாங்க ஏற்றுக்கிறோம் எங்க தமிழ்ச்சங்கம், அந்த டிரைவரை போட்டு அந்த டிரைவருக்கு எவ்வளவு சம்பளமோ அந்த சம்பளத்தை நாங்க கொடுத்துக்கிறோம், அந்த வண்டி இடையில எந்த விதமான ரிப்பேர் ஆனாலும் அந்த இடத்துல போய் நாங்க போய் பயிர் பார்க்கறதுக்கு நாங்க செலவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நம்முடைய நல்ல ஒரு கலைஞர்கிட்ட வந்து அந்த சாவை கொடுத்துட்டு அந்த நிகழ்ச்சியில கலைஞர் பேசுகிறார். அந்த நிகழ்ச்சி நான் கேட்டேன். அன்னைக்கு எனக்கு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்து ஏற்படும் போது ஒரு கண்ணு பழுதாகிவிட்டது, இப்போது எனக்கு ஒரு கண்ணு தான் இருக்குது, ஆனா இன்னொரு கண்ணு இல்லைன்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை, எனக்கு ஒரு கண்ணு இருக்குது, அந்த இன்னொரு கண்ணு தான் இன்றைக்கு 80வது வயதில் இருக்கின்ற நல்ல கண்ணு, ஆகவே எனக்கு 2 கண்களும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட மனிதர் சிறந்த மனிதர். அப்படிப்பட்ட மனிதருக்கு நம்முடைய அருணாச்சலம் அவர்கள் கார் கொடுக்குறாங்க, அந்த காரை வாங்க மாட்டாங்கன்னு அவர் என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறாரு. நான் நிறைவா சொல்றேன், நீங்க வந்து காரை கொடுப்பீங்க, அவருக்கு யாரு பெட்ரோல் செலவு கார் செலவு எல்லாம் கொடுக்குறதுன்னு அவர் இது பண்ணும்போது அதெல்லாம் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே நல்லக்கண்ணு அவர்கள் இந்த காரை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான்
முன்னுக்கு அவர் சார்பாக கொடுக்கிறேன்னு அப்படி கை பிடிச்சி அவர் கையில் வச்சுட்டார் அந்த மேடையில காமராஜர் அரங்கத்துல. அப்ப அவர் ஒண்ணுமே புரியாத முன்னுக்கு பாத்துக்கிட்டார். பார்த்துட்டு அந்த 1 கோடி ரூபாயும் கட்சி நிதிக்காக அப்பயே மேடையை வழங்கிட்டார். அப்படிப்பட்ட உன்னதமான தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் கலைஞரோடும் இருக்கிறார், எம்ஜிஆரோடும் இருக்கிறார், ஜெயலலிதாவோடும் இருந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரை கடைசி வரை காப்பாற்றினவரை தொடர்ச்சியாக பெரும்பாடுபட்டு முயற்சி எடுத்தார். அந்த முயற்சி கடைசி வரை இருந்தாலும் அதுக்கு நம்ம இயற்கைக்கு ஒன்றும் பண்ண முடியல. அப்படிப்பட்ட சிறந்த தலைவர். அப்படிப்பட்ட தலைவருடைய நிகழ்ச்சியை நாம் இன்றைக்கு எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் கண்டிப்பா நன்றி சொல்லியே வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் நீங்கள் இரங்கல் கூட்டம் நடத்த வேண்டும் என்று நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையத்தின்படி எல்லா இடங்களும் எந்த ஊர்லயுமே எல்லா தலைவர்களும் நம்மளோடு தொடர்ந்து எல்லாம் நேற்று பார்த்து திருவண்ணாமலை, போனூர், ஆரணம், பெண்ணாத்தூர், இந்த மாதிரி பல்வேறு இடங்களும் எல்லா இடங்களும் திமுக தோழர்கள் எங்களோட உடனடியாக இந்த நிகழ்ச்சியில சிறப்பு நடத்திருக்கிறீங்க. அது மட்டுமல்லாமல் இந்த ஊர்ல திருவண்ணாமலையிலிருந்து நம்முடைய பாசம் எங்க கட்சி தோழர் அவருக்கு மகளுக்கு கல்யாணம். விடிகாலம் அவர்கிட்ட அனுமதி கேட்டு விடிகாலம் கல்யாணத்துக்கு 5 மணிக்கு போயிடும். நான் நைட்டே வந்துடுறேன், திருவண்ணாமலை வந்துட்டேன். வந்துட்டு கார்ல போட்டு வரேன். இன்றைக்கு நாயுடுமலத்துல அவர் பேர்ல ஒரு நல்லக்கண் நகர்னு ஒரு நகரம் உருவாக்கி வச்சிருக்கிறேன். அந்த நகரப்போ அரசாங்கத்தை போராடி இந்த இடத்தை எடுக்கிறதுக்கு அப்ப கொண்டு காட்டி இதுதான் தோழர் நம்ம போராடி இருந்த இந்த நகர். அந்த நகருக்கு ஜீவா பேர் வைங்க அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா பாரதநாயகம் பேரை வைங்கன்னாரு. நான் என்ன சொன்னேன், இல்ல தோழர் அதுக்கு உங்க பேர் தான் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா முடியாது, ஒத்துக்க மாட்டேன், நீங்க பேரை வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு செல்வம் மக கல்யாணம் திருவண்ணாமலை இதுல எம்ஜிஎம் ஏதோ ஒரு மனம் ரயில் வைக்கிறதுக்கு அண்ணாங்க இல்ல அது 3 இங்கிலீஷ்ல எம்ஜிஎம் அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு போயிட்டாரு. அப்ப முத்தரசன் தோழிட்ட சொன்னேன், இந்த நல்லகண்ணு பேசுற தலைவர்கிட்ட அவர் திட்டுறாருங்க அப்படின்னு சொன்னேன். முத்தரசன் என்ன சொன்னாரு, அவர் சொல்லி விட்டுருங்க, நாம அதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நல்ல கண்ணு நகரம் பேர் வச்சாச்சு. என்ன முத்தரசன் கூப்பிட்டு திறந்தாச்சு. இதை கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்டு கண்ணு கேட்டேன். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஆனா இன்னைக்கு எல்லாருமே நம்ம பேர் நான் வைக்கல அப்படின்னு தான் கேட்போம். என் பேர் நான் பெருசா போடல, என் பேரை கீழே போட்ட அப்படியெல்லாம் இருக்கிற சூழல்ல அவர் பேர்ல ஒரு நகரம் வைக்கிறது கூட அவர் என்ன அனுமதிக்கல. அப்படிப்பட்ட மகத்தான மக்கள் தலைவர், ஏழைகளுக்காக போராடியவர், விவசாய நிலைமைச்சு போராட்டத்தில் நடந்த போது நிலைமைச்சு போராட்டத்தில் எழுத்து விவசாயிக்கு நில வேண்டும் என்று போராடியவர், தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் போராடி இதுவரை போராடி இருக்கிறார். அப்படிப்பட்ட மகத்தான தலைவருக்கு நாம் எல்லாம் இங்க இரங்கல் செய்வது என்பது நமக்கு கிடைத்த ரவிதாசன் சொன்ன போல அவருக்கு காலத்தில் நாமெல்லாம் வாழ்ந்தோம் என்பதை பெருமை. அவரோடு ஒரு தடவை பொண்ணு விட்டு மாட்டேன் மேல தூக்க உட்கார பேசியிருந்தாரு. என் பொண்ணு ஒவ்வொன்று எழுதிச்சு அப்ப என்ன தாத்தா மேல உட்கார பேசியிருந்தாரு. அப்படி ஒரு தாத்தா அது மாதிரி எல்லா ஊர்லயும் எங்க போனாலும் எல்லா பிள்ளைகளும் கட்சிக்கார பிள்ளைகளோட அவ்வளவு அண்ணனோடு பழகுகின்ற ஒரு மகத்தான தலைவர். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு தடவை நிதி கேட்க போயிருந்தோம். நிதி கேட்கணும் எங்க தலைவர் வராரு, பஸ் சொல்லுங்க போயிருந்தோம். போன உடனே அப்ப தாப்பாண்டியன் என்னுடைய கட்சியுடைய மாநில செயலர், ஆனா கரெக்டுண்ணா எங்க தலைவர்கிட்ட பேசுறேன், கரெக்டுண்ணா எல்லாம் கரெக்டு, நீங்க எப்போ கேட்டாலும் நாங்க வாரி கொடுக்க தயாரா இருக்கிறோம். அவர் அப்ப அமைச்சர் இல்லை, நாங்க வாரி கொடுக்குறோம். ஆனா தாப்பாண்டியன் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, எங்க கட்சி ரொம்ப விமர்சனம் பண்றாரு அப்படின்னு எங்களுடைய நல்ல கருத்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேரா பேசும்போது சொன்னாரு. அது நான் பார்த்துக்கிறேன் அவ்வளவுதான் சொன்னாரு, பதிலோ சொன்னார்கிட்ட. அப்படி யாருடைய மனதையும் புண்படாமல் யார் எதை சொன்னாலும் அதை கேட்டு கோபப்படாமல் அவங்க என்ன சொல்றாங்க மனநிலை சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவர். அப்படிப்பட்ட தலைவருக்கு நாம் இன்னைக்கு நாடு முழுவதும் அஞ்சலி செய்திருக்கிறோம். அவருக்கு நாம் செய்கின்ற கடமை என்றால் அவர் எப்படி ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட்டார், உழைப்பாளி மக்களுக்காக பாடுபட்டார், தொழிற்சங்கங்களுக்காக பாடுபட்டார், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டார் என்பதை நாம் மனதில் கொண்டு அவர் வெற்றி தந்த பணியை தொடர்ந்து நாம் முன்னெடுப்போம் சொல்லி அவருக்கு வீரவணக்கம் செய்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.
வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தகைசால் தமிழருக்கு தகைசால் தமிழருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம். இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடி சிறை சென்ற வீர தமிழ் தியாகி நல்ல கண்ணுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம்.